இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ காட்சி பார்த்தீங்களா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் திடீரென காட்சி கொடுத்த அம்மன்க. இது பார்த்தீங்களா, இந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தால் கூட ஆதிபராசக்தி அப்படிங்கிறதுமே நமக்களுடைய அனைவருக்குமே ஞாபகம் வருவது இந்த மேல்மருவத்தூர் தாங்க. அதே போல தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய கோவில்கள் அப்படிங்கிறதுமே நினைவிற்கும் வருவதும் மேல்மருவத்தூர் தாங்க. அவ்வளவு அற்புதங்களையும் நிறைய ஒரு பல்வேறான வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் மூலவராக ஆதி பராசக்தி காட்சி தருகிறாளுங்க. இங்கு பார்த்தீங்களா, வீட்டிற்கக்கூடிய அம்பாளுக்கு 2 கரங்கள் தாங்க இருக்கிறது. பொதுவாகவே அம்மன் சிலைகளுக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ தான் இருக்கும். ஆனால் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இடத்துல மட்டும் அம்பாள் மானுட ரூபத்தில் அழகாக காட்சி தருகிறாளோ அந்த இடத்துல அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டுமே இருப்பது வழக்குங்க. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கூட 2 கைகள் தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இந்த ஆதிபராசக்தி கோவிலுமே அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்ததுனால தேவியின் சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே இருக்குங்க. இந்த அம்மாவோட சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவி காட்சி தருகிறாள். இந்த கோவிலில் கருவறைக்கு உள்ள சென்று பெண்கள் பார்த்தீங்களா வழிபடலாம். எந்த கோவிலும் இல்லாத ஒரு அளவுக்கு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க. மேலுமே அரசின பிரிவை சேர்ந்த ஒருவர் இந்த கோவிலை கட்ட வேணும் அப்படிங்கிற ஆதி பராசக்தியின் ஆணையின்படி இந்த கோவிலானது கட்டப்பட்டதுங்க. இதனால இந்த கோவிலில் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் எனவும் சொல்லப்படுது. கோவில்களுக்கு இருக்கக்கூடிய ஆகம விதிகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது தான் இந்த திருத்தலம் அப்படிங்கிற ஒரு சிறப்புமே இதற்கு இருக்குங்க. முதல்ல நம்ம இந்த ஆலயத்தோட சிறப்புகள், இந்த ஆலயத்தோட வரலாறு பார்ப்போம். மேலுமே இப்போ ரீசெண்டாகவே ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீட ஆலயத்திற்கு பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி செலுத்துகிறாங்க. இந்த கோவிலோட தல வரலாறு முதல்ல பார்க்க போகிறோம். ஒரு வேப்ப மரமும் புற்றும் தான் இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்ததாங்க. பல வருடத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரமானது சாய்ந்ததான், புற்றுமே கரைந்ததான். அதன் அடியில் இந்த அம்பாள் பார்த்திங்களா சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டாளாங்க. தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட அந்த இடத்துல தான் இன்றுமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானமானது அமைக்கப்பட்டிருக்காங்க. திரு கோபால நாயக்கர் அப்படிங்கிறவர் வேப்ப மரம் விழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கும் அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தாராம் ஆரம்ப காலத்தில். அந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்ததா. கோவில் கட்டும் பணியானது 1977ஆம் ஆண்டு ஆரம்பமாக மாட்டதுங்க. அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்க. அதில் கிடைத்த காணிக்கை வைத்து தான் இந்த கோவில் என்று அந்த அளவுக்கு பெரிய அளவில் கட்டப்பட்டதாங்க. மேலுமே ஆனால் சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் இல்லைங்க. இதனால் பக்தர்களுக்கு கண் கண்ட தெய்வமாக இருக்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை அம்மா கிட்ட வைத்தாங்க. இச்சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கானது அம்மன் கிட்ட கேட்டாங்க. பக்தர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டாள். அதன்படி தான் சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்று அளவுக்குமே குடிகொண்டிருக்கும் அம்பாள் தன்னோட பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்காளுங்க. மேலுமே இந்த ஆலயத்தில் பல்வேறான அம்சங்கள் கொண்டிருக்குங்க. இந்த ஆலயத்திற்கு நம்ம சரியான முறையில் விரதம் இருந்து இருமுடி கட்டி நம்ம மாலை அணிந்து நம்ம செல்வதனால நிறைய பலன்கள் கிடைக்கும். அதில் ஒரு சில பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க. குறிப்பாகவே இந்த ஆலயத்திற்கு பார்த்திங்களா பெண் பக்தர்களோட வருகையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த கோவிலுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இருக்குது. சிவப்பு துணி அணிந்து வரவங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. மேலுமே பில்லி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவங்க விடுபட அதர்வன பத்திரகாளி கோவிலில் இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்காங்க. அங்கு வந்து வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. பில்லி சூனியம் அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு இருக்காதுங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, சென்னையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 92 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த மேல்மருவத்தூர் அம்மன் கோவிலானது அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆலயத்தில் தரிசன நேரம்னு பார்த்தோமா, காலையில் 6 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலையில் 5 மணி முதல் 9 மணி வரைக்குமே இருக்குங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் ஆலயம் பல்வேறான அம்சங்களை கொண்டிருக்குங்க. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில்களில் இதுவும் ஒன்று. ஆதிபராசக்தி சித்தர் பீடம் செங்கல்பட்டு மாவட்டம்
மேல்மருவத்தூரில் இந்த கோவிலானது அமைச்சிருக்குங்க. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லும் ஒரு அற்புதமான கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலானது அமைச்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறானது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாங்க. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்களில் 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்ததாங்க. இதனோட மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல் இல்லாமல் கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்தது. இதிலிருந்து வடியும் பால் போன்ற பொருளுமே இனிப்பு சுவை உடையதாக இருந்ததாம். இதனால் இந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா இதனை கடந்து செல்பவர்களும் ரொம்ப ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்தாங்களாம். ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரத்தோட பால் மற்றும் கனிகளை சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்துமே குணமாவது தாங்க. இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றி நம்ம தகவல் மற்ற இடங்களுக்கு ஆனது பரவியதுங்க. 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசக்கூடிய இந்த புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்ததாங்க. அந்த மரத்தோட வேறு பகுதியிலிருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைச்சு இந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா பூஜை செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க ஆரம்ப காலத்தில். இதற்கு சித்தர் பீடம் அப்படின்னும் பெயரிட்டு வந்ததாம். பல ஆண்டுகளாகவே சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தது. 1977ஆம் ஆண்டு தான் நவம்பர் 25ஆம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டதாங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்சி தருகிறாளுங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கிறது தியானத்தை குறிக்குங்க. அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதுங்க. அன்னையின் தலையில் ஜடாமுடியே கிரீடம் போல அமைந்திருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலுமே மேல்மருவத்தூர் கோவிலோட சிறப்புகளை பார்க்கலாங்க. ஒரே தாய் ஒரே மனித குலம் அப்படிங்கிறது தான் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கைங்க. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம், இவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே அப்படிங்கிறத இதனோட அர்த்தமாக இருக்குது. கருவறைக்குள்ளே சென்று இன்றுமே கூட அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலாம் அப்படிங்கிற முறையை பார்த்திங்களா பங்கார அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளோட உருவில பலருக்கும் அருள்வாக்கு சொல்லி வந்தாருங்க. ஆரம்ப காலத்தில் பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் அப்படிங்கிறது சித்தர் பீடத்தோட சிறப்பாக இருக்குது. பல்வேறான அதிசயங்களையும் பல்வேறான அற்புதங்களையும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்குங்க. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளார அம்மா என்று அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட நுழைவு வாயிலில் ஓம் சக்தி அப்படிங்கிற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போல் இல்லாமல் இந்த கோவிலில் நவகிரகங்களானது கிடையாதுங்க. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளோட ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதனால நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியமானது கிடையாதுங்க. அம்மனை வணங்கினாவே நமக்கு நவகிரகங்களோட அருளுமே நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே இந்த கோவிலில் பார்த்திங்களா புற்று மண்டபம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்புக்குரியது. இங்கே இருக்கக்கூடிய புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குறவங்களுக்கு பாம்போட உருவில் இன்று வரைக்குமே அன்னை ஆதிபராசக்தி காட்சி கொடுத்து வரும் ஒரு அதிசயமே நிகழ்ந்து வருகிறதுங்க. புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கன்னிமார் கோவிலுமே இருக்குது. இதற்கு கூரையானது கிடையாதுங்க. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டாங்க. சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதனால இவங்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலுமே ரொம்ப முக்கிய இடம் இருக்குங்க. இந்த மேல்மருவத்தூர் ஆலயத்தோட சிறப்புகளை பார்க்க போகிறோங்க. மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளாரோட உருவில் ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களோட பேசுவது 21 சித்தர்களோட ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்து இருந்தாங்க இந்த மேல்மருவத்தூராக இருக்குது. இங்கு ஜாதி மத இனம் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாதுங்க. யார் வேணும்னாலும் கோவிலுக்குள்ளே சென்று அன்னையை நீங்கள் தாராளமாக வழிபட முடியும். பெண்கள் அன்னையின் கருவறைக்குள்ளே சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் இது எல்லாமே நீங்கள் செய்யலாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா குடும்ப பலன் மேம்படுங்க. அனைத்து பாவங்கள் இருந்தும் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும்.
மேலுமே அங்க பிரதட்சணம் இந்த கோவிலோட முக்கிய வேண்டுதலாக இருக்குது. அங்க பிரதட்சணம் அப்படிங்கிறது செய்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அனைத்து நலன்களுமே கிடைக்கும். நவராத்திரி ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த ஒரு வழிபாடாக இந்த வழிபாடானது இருக்குங்க. மேலுமே தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலசம் மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நடத்தப்படுவாங்க. உலக நன்மைக்காக யாகங்களுமே நடத்தப்படுவாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம் தியானம் செஞ்சு வழிபடுங்கள எந்த தீய சக்தியுமே நெருங்காதுங்க. இது அம்மனோட அருள் வாக்காகவும் இருக்குங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம பராசக்தி கோவிலோட சிறப்புகள் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.